திரு ஸ்ரீனிவாசன், தற்போது அதிமுகவினுடைய எதிர்ப்பு அங்கிருந்து தொடங்கின திருமிகு சசிகலா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புதிய கட்சியை தொடங்குறாங்க. பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. டாக்டர் ராமதாஸ் கட்சியினுடைய நிறுவனர், அவர் தரப்பிலும் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. பல மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் அவர்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் போது அது அதிமுகவுக்கு சிக்கலா மாறாதா? இந்த தேர்தலை பொறுத்த வரையுங்க, அதாவது தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுகின்ற அணி அது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. மக்கள் விரோத திமுக கூட்டணியை எதிர்த்து இந்த அணி களம் காணுது. இதுதான் பிரதான அணிகளாக தமிழ்நாட்டில் மக்களால், பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படுகின்ற கூட்டணி. இந்த கூட்டணி தான் தமிழக மக்கள்கிட்ட மனசுல இருக்கே தவிர இப்ப திடீர்னு 5வது அணியாக கட்டமைத்து வந்திருக்கிற மரியாதைக்குரிய சசிகலா அம்மையாரோ மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயாவோ இந்த களத்திலேயே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் கருத்து. என்னன்னா, களத்திலேயே வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க அவங்களை 5வது அணி அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. நீங்க தான் இப்ப 5வது அணின்னு சொல்றீங்க. இப்ப 5வது அணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்ல, அவங்க சொல்றாங்கல்ல, தேர்தலில் 5வதா அவங்க வர்றதா சொல்றாங்க. அது களத்துல எடுபடாது. அதற்கான நிலவரம் இங்க இல்லை. காரணம் என்னன்னா, அன்னை கேசிபி சொன்ன மாதிரி ஐயா அன்புமணியை எதிர்த்து களம் காணுகிறார் மருத்துவர் ஐயா. நலன் இதுல எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி அமைத்து திடீர் உப்மா மாதிரி திடீர்னு மக்களை சந்திக்கிறத ஒரு சந்தர்ப்பமாக தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இதை ஒரு பெரிய நோக்கத்திற்கான கூட்டணியா மக்கள் கருத மாட்டாங்க. இது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். என்னன்னா, அவர் அன்புமணி மேல உள்ள அந்த வருத்தம் காரணமாக தான் அவர் களத்துல நிற்கிறார். சார், நீங்க சொல்ற மாதிரி இது கூட்டணி தான் சார் திடீர்னு முடிவானது. ஆனா திருமதி சசிகலா தொடர்ச்சியாக அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஒருங்கிணைப்புன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றவர்கள் வருவார்கள் அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகாக தான் ஒரு புது கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒன்றும் திடீர்னு இதையெல்லாம் செஞ்சிடல. இல்ல, களப்பணின்னு ஒண்ணு இருக்குங்க. களப்பணின்றது தமிழக மக்கள் படுகின்ற இன்னல்களை களத்தில் யார் நின்று போராடினாங்க, களத்துல நமக்காக யார் குரல் கொடுத்தாங்க, விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் தவித்த போது யார் மக்கள் போராட்டத்தை எடுத்தாங்க, அந்த கள போராட்டத்தை முன்னெடுத்து எடுக்கின்ற அந்த அரசியல் தலைமை, அந்த தலைமை தான் அதிமுக. எடப்பாடியார் புரட்சி தமிழன் இன்றைக்கு மக்களை திமுக அரசோடைய கொடுங்கோல் ஆட்சியை வெளியில பிரச்சாரம் பண்றாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு 190 தொகுதிக்கு இது வரைக்கும் அவர் கடந்து மக்களை சந்திச்சிருக்கிறாரு. தேர்தல்ன்றது ஒரு நீண்ட பாதை. நீங்க சொல்ற களப்பணி, நீங்க சொல்ற பரப்புரை, இப்ப திமுகவுக்கு எதிராக அதிமுக அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணி, இதெல்லாம் சரி. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு பரப்புரையை களத்துல இன்னொருத்தர் கூடுதலா பண்ண போறாங்க. நீங்க சொல்ற திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளையோ தாண்டி புதுசா ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்யும் போது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? 1% கூட பாதிப்பு ஏற்படுத்தாது. இது அதைத்தான் நான் முன் போட்டிட்டு காட்டுறேன். எந்த வகையிலையும் இதெல்லாம் பாதிப்பு இல்லை. இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கின காலத்துல கடந்த கால வரலாறே பாத்தீங்கன்னா, திவாரி காங்கிரஸ், வாழப்பாடி ஐயா மறைந்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் கூட்டணி வச்சு அதெல்லாம் பண்ணிருக்கிறார். அந்த கட்சிகளோடு இவங்க கூட்டணியா நின்னப்பயே இவங்க எத்தனை சதவீதம் எடுத்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இது இந்த நேரத்துல அன்புமணி அதிமுக இன்னைக்கு கடுமையான அந்த கூட்டணி அமைச்சு பல்வேறு பரப்புரையில ஈடுபடுறாரு. மக்கள் அவருக்கு எப்படி எழுச்சியோட அவங்கள பாக்குறாங்க, இதெல்லாம் கள நிதர்சனம். இதெல்லாம் பார்க்காம ஏதோ தன்னை முன்னிலைப்படுத்தாத அரசியல்ல முன்னிலைப்படுத்தல ஒரே ஒரு மையப்புள்ளியை மையமா வச்சுக்கிட்டு நீங்க கூட்டணி அமைச்சு களத்துக்கு வர்றதுங்கிறத மக்கள் எப்படி ரசிப்பாங்க? மக்களுக்கு இதுவா பிரச்சனை? அவங்களை ஏத்துக்கல, இவங்க தலைவரா ஏத்துக்கலங்கிறதா மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனைங்கிறது இன்றைக்கு நிறைய அரசியல்ல அதுதான் பிரச்சனையா இருந்திருக்கு சார். பல காலகட்டங்கள்ல அரசியல்ல பல கட்சிகள் அல்லது பல தருணங்கள்ல இது ஒரு காரணமா இருந்து கட்சிகள் உருவான வரலாறும் இருக்குல்ல. அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு சொன்னவங்க ரொம்ப பேரு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. அதனால அதிமுகவுக்கு எதிர்ன்னு யாருமே மக்கள் அங்கீகரிச்சு இதுவரையும் வரலாறே கிடையாது.
அதனால அதிமுக மக்களோடு இணைந்து இன்றைக்கு என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கி ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக. இதுல குறுக்க சைக்கிள் ஓட்டுறது இதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. அது எந்த பாட்சாவும் இந்த தேர்தல் 26 தேர்தல் மக்களுக்கான வாழ்வியலை காப்பதற்கான தேர்தல். இதுல களப்பணியில அத்தனை தொண்டர்களும் முழு மூச்சா ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில அதிமுகவுக்கு ஒரு மாசு சதவீதத்தை நம்ம சரிச்சிடலாம், இவங்க அந்த வாக்குரிமையை பெற்றிடலாங்கிறதெல்லாம் வெறும் கற்பனை கனவு. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு புதுக்கோட்டை சீனிவாசன். நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு கேசிபி குறுக்கிட விரும்புகிறேன் சொல்லுங்க. சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சி தன் தலைமையில் இயங்க வேண்டும், தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும். எப்படி அம்மா அவர்கள் காலத்தில் ஒரு 30 ஆண்டு காலம் அதிமுக கட்சிக்குள் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்களோ அதுபோல தங்கள் கட்டுப்பாட்டில் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று இன்றளவும் நினைக்கிறார். அவர் வாயளவில் அம்மாவின் ஆட்சி என்றாலும் கூட அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே நான் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன், உங்களுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்கிறேன், அம்மாவின் ஆட்சியை நீங்கள் மீண்டும் அமையுங்கள், என்னால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற அதுக்கான சமிக்ஞைகள் எல்லாம் அவங்க காட்டத்தானே செஞ்சாங்க. அவர் எல்லா காலகட்டங்களிலும் அதிமுகவுக்கு அவர்தான் பொதுச் செயலாளர், அவருடைய தலைமையில தான் கட்சி இயங்கணும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. இப்ப இந்த புதிதாக ஒரு கட்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து அதிமுகவா தேர்தலை சந்திப்போம், மீண்டும் அம்மா ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தை அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு தானே இருந்தாங்க. அப்படி சொல்லுகிற பொழுதே 43 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 83 இருந்து அம்மாவோடவே பயணிச்சு அந்த கட்சியை காப்பாத்தி ஒருத்தர் முதலமைச்சரா அமர்த்தி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவங்க அந்த கட்சி வீணா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தவறு இல்லையே. சரி, முடிச்சிட்டோம். அவங்க எல்லா காலகட்டத்திலுமே அவருடைய தலைமையில் கட்சி இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. எந்த காலகட்டத்திலுமே நீங்க கட்சியை நடத்துங்க, அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பது அவருடைய நிலைப்பாடு இல்லை. எல்லா காலகட்டத்திலும் அவர்தான் பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் தான் கட்சி இருக்கணும் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. சரி, கிட்டத்தட்ட திரு ராம்தாஸ் அவர்களுக்கும் கட்சியினுடைய அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போட வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய ஒரு நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் வாக்களிக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன சாதகம் பாதகம், அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இல்ல சார், இப்போ ஒரு கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டு காலமாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு உயரிய ஒரு நோக்கம், அந்த கட்சிக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிற ஒரு கோரிக்கையை பிரதானமா வச்சு பல அரசியல் காலகட்டங்களை கடந்து வரும்போது நிறைய ஏற்ற இறக்கங்கள், சமீபத்தில் அந்த உரசல் ஏற்பட்ட போது பல தருணங்கள்ல அவரே பேசியிருக்காரு. எத்தனை கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன், எவ்வளவு தூரம் இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக நான் பாடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்ல அப்படின்னு நீங்க திடீர்னு ஒரு நாள்ல சொல்லும் போது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாதா? 9 ஆண்டு காலம் இருந்து தோல்வியை பார்த்ததுனாலதான் அவங்க மறுபடியும் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அம்மா அவர்கள் காலத்துல 2011 சசிகலா கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். சரி, அவர் திரும்ப கட்சியில சேர்க்கப்பட்ட பொழுதே அரசியலில் அவர் தலையிட மாட்டார் என்கிற உத்தரவாதத்தின் பெயர்ல மட்டும்தான் அவர் கட்சியில அன்றைக்கு அம்மாவால் இணைக்கப்பட்டார். எந்த ஒரு காலகட்டத்திலும் இவர் கட்சி தலைமை பொறுப்பை எடுப்பதை அம்மாவும் விரும்பல, அதிமுக தொண்டர்களும் விரும்பல, வாக்காளர்களும் விரும்பல. அம்மா மறைவுக்கு பின்னாடி எல்லாரும் நீங்க தான் தலைமை ஏற்கணும், நீங்க தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் சொன்னது யாரு? அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, பல கொச்சையான விமர்சனங்கள் கூட அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில அவர் ஏற்றுக்கொள்ளப்படலை. சரி, அடுத்து அதிமுக